வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது ஒரு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அதை வச்சு மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷம். ஸோ மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் ராசி அதிபதி 2ல் அதுவும் சுயசாரத்தில் ரிஷி மிருகசீஷத்தில் செவ்வாய் போயிட்டு இருக்கார். 1, 8, 2ங்கும் போதே கொஞ்சம் பார்த்து பேசணும். பார்த்து பேசுகிறது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களது 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுயசாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 2, 7, 5ன்னும் போதே கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனைவிக்கு நல்ல குதூகலமும் சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குழந்தையோட வளர்ச்சி அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாவே இருக்குது. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்குது. ஸோ அப்போ இளைய சகோதரர் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வேலை விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையில் போகும்போது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்துக்கலாங்க இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்ச வேகத்துக்கு நடக்காது. ஸோ அதுதான் ஒரு பெரிய டென்ஷன். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் கடுக்கடுன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம சமாளித்து தான் ஆகணும். ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கும்போது உங்களது சந்திரன் 4ஆம் அதிபதினும் போது அது சிறப்பான இடத்துல இருக்குன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். தாயார் சார்ந்த உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு 5லே இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் பாசஸுடைய நெருக்கடிகள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது கேதுவுடைய சாரத்தில் போது அது சூரியன் கேதுவுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் பாசஸ் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ்லாம் போடுவாங்க, கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கணுங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 5ல் சுக்கிரனுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சிகள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல ஒரு கருத்தொருமித்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது கோவமாக பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, டேய் அப்படின்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மேலே அது செவ்வாயோட சாரத்தில் போகும். ஸோ செவ்வாயோட சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பேசும்போது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் அதிபதியாக வரும்போது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் வெள்ளிக்கிழமை மேலே கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா இது மேஜராக யாரை பாதிக்கணும், குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது மேஜராக பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க கேட்கலாம் வெள்ளிக்கிழமை மேலே. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி சனி 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பண வரவுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா சனி கொஞ்சம் வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது மறைமுக லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சர்வீஸ் விடுறது, புதிய வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் வர்றது, இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில் பாசஸுடைய நெருக்கடிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும்தான் வழியே, மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. வாரத்தின் இறுதி பகுதியில் வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் வெளியில் போகிறது, அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அது இயற்கையாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த பார்த்து பேசணும். ஸோ ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுகிறது நல்லது. மேஷ லக்னமாக ராகு தசாபுத்தி அந்த ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது அது
இப்போ போல் சனியுடைய சாதனம் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் புதிய கான்ட்ராக்ட்ஸ் புதிய ஒப்பந்தங்கள் அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபத்தினா குரு வந்து சிறப்பான பலன்களை அற்புதமாக அள்ளி தருவார். ஸோ இதில் வந்து பார்த்தா வீடு சொத்துக்கள் மனை வீடு புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு மேலே வந்து குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பார்த்து பேசணும், ஏதாவது இடவிடமாக பேசிடுவோம். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸு இந்த விசா சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுதான் வழியாக மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தினும் சனி வந்து 10ஆம் தேதி 11 நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் பிடிவாதங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது கேட்டால் வந்து அவ்வளோ வேலையை வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்காத மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து 6ல் இருக்கும்போது சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய திட்டங்கள்லாம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து 5ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலை நிறைய என்ன சொல்கிறது அதீதமான ஒரு வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வருமானம் வரும், நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. திருமணம் ஸோ காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளோட வெற்றிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 4ல் இருக்கும்போது சுயசாலத்தில் இருக்கும்போது நிலபுலன்களோ சொத்து சுகங்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாம்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏதாவது லோன் போட்டு வந்து வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல் இந்த கேம் தான். பட் இருந்தாலும் வந்து பிடிவாதங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு சில டிக்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து அடமெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்ளலாம், வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப வலுவாக இருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் இருக்குன்னா அதை பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான கேது வந்து புதன் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 5ல் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் தூக்கி எறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சில பேர் ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிலபுலன்களோ சொத்து சுகங்களோ மற்றும் வண்டி வாகனம் வந்து லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடுவது, பிரிந்த மனைவி ஒன்று சேருவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்ததுன்னா பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்த்துக்காமல் இருக்கணும். எவனாச்சும் வருவான் வந்தானா அவன்கிட்ட வந்து விதண்டாவாதமாக பேசுறது, எடுத்துரிஞ்சு பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திடீர் லாபங்கள் வருமா நண்பர்கள் மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதுதான் விஷயம். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏதாச்சும் டாக்குமெண்ட் கையெழுத்து போகிறதுனா 1க்கு 4 வாட்டி உட்காந்து யோசிச்சு கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி 10ல் ஸோ அப்பாவுக்கு நல்ல வருமானங்கள் அப்பா சார்ந்த விஷயங்களாக சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதி 10ல் இருந்தது குருவின் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கொஞ்சம் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. அதீதமான ஒரு ஆசை காட்டி மற்றவங்க வந்து நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து குருவாக இருந்தாலும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப, ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 3ல் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சொத்துக்கள் விற்பனை, ஏதாச்சும் சொத்து விற்பனையாக இருந்ததுன்னா இப்போ விற்று அதனால் காசு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருந்ததுன்னா இப்போ கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான
புதன் ரிஷப லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் இப்போ பேசிட்டிங்கன்னா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கை ரொம்ப அற்புதமாகவும் நமகலமாகவும் இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் சில பேர் வந்து கணவன் மனைவி கூட கொஞ்சம் ஜாலியாக வெளியில் போகிறது சுற்றுறது இந்த மாதிரி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும் நல்ல லாபங்கள் அள்ளி தரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அவசியங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது 8ஆம் அதிபதி சாரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேராசை காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கா. ஸோ 2 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஒரு பணம் அரேஞ்ச் பண்ணுறது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் லிட்டிகேஷன் இப்போ பேசி தீர்த்துக்கிறது நல்லது. லேண்டு ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்களில் வந்து ஏதாவது இருந்தால் லிட்டிகேஷன் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. ஸோ 4 வந்து சுயசாரத்தில் போகும்போது ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக. தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாக இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்துங்க. வண்டி வாகனம் சின்ன செலவழிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து புதன் வந்து வக்கரமாக இருக்கணும். ஒரு கம்யூனிகேஷன்ஸில் வந்து ஒரு பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இளைய சகோதரர் வந்து உங்கள்கிட்ட பிடிவாதமாக இருப்பார். அடமெண்ட்டாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்களே கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பீங்க. யார்ட்டா பேச போடா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவீங்க. கொஞ்சம் உஷாராதுக்குங்க. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 9 10 11 இந்த சாரத்தில் வந்து பிரயாணிக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள் பணம் வரவுகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல குரோத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை பூர்வீக சொத்துக்களால் வந்து விற்காமல் இருக்க சொத்து விற்று அதனால் ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான புதனும் 3ல் இருக்கும்போது இதே தான் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வண்டி வாகனம் வந்து விற்பனை பண்ணணும். கொஞ்சம் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மனைகள் ஏதாவது வீடு மனைகள்லாம் விற்பனை பண்ணணும். அதெல்லாம் வந்து விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல ஒரு பெரிய ஒரு பதவிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். 6 12 போது வேலை சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி அது 12ல் இருக்கும்போது அந்த ஒரு செலவுகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அது பார்த்துருந்துக்கணும். மற்றபடி வந்து 7ஆம் அதிபதியான குரு 8ல் உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்து 7 12 வந்து கணவன் மனைவி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ சில பேர் வந்து நல்லா ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா, ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்பா கொஞ்சம் கடுக்குன்னு பேசுவார். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 9 சனி வக்கரமாக இருக்கும்போது அப்பாவுடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 10ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் கொடுக்கலாம். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சுச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கான அலைச்சல்களை கண்டிப்பாக மேற்கொள்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க. மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா வந்து ஒரு
பக்தி ரொம்ப அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 3ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து கேதுவுடைய சாத்திரம் வந்து சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் சார்ந்த விஷயம், வண்டி வாகன விற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் அம்மா கிட்ட பேசும்போது அம்மா வெட்டுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கணும். சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம டைம்னும் போது அந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கொஞ்சம் மௌனம் காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான விஷயத்தை கொண்டு பேசுங்க. தேவையில்லாத பேச்சை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் 12 இருக்கார். ஸோ வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மற்றவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு கண்ணாமண்ணம் பேசுகிறது, ஏடாவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 10லிருந்து சனியுடைய சாத்திரம் வெளிநாட்டில் உங்களுக்கு சிறந்த ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய வேலை பார்க்குறோம், என்னென்ன ஒரு பெரிய இன்கம் வரலைங்கிற ஒரு இயக்கங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதினு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கார். ஸோ 7ஆம் தேதி 12 போது திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவி அவங்களோட ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகிறது, ஃப்ரீயாக இருக்கிறது, அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக வந்து செலவு பண்ணுறதுக்கான செலவுகள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான விஷயமாகத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 8ஆம் தேதி 9 இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். தாயார் சம்மந்தமான உடல்நிலை சம்மந்தமான விஷயங்களோ, ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஏதாச்சும் நம்மளை வந்து தூக்கி எறிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதினு கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். அதனால் ஒரு சின்னதாக மன உளைச்சல் இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு மனையெல்லாம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு வேலைகள் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி, அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு செலவு உங்கள் பையனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு. சில பேர் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களுக்கு போகலாம் வரலாங்கிற எண்ணங்கள் தோன்றுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ எங்கேனாச்சும் வந்து பூர்வீகத்துக்கு போய்ட்டு ஒரு குலதெய்வத்தை போய் கும்பிடலாம், இல்லை குலதெய்வத்தை நினைச்சு ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போதுமான சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஜாகிரதையாகணும். திங்கள் செவ்வாய் புதன் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. மற்றபடி வந்து என்றைக்குமே கடகராசிக்கு வந்து பாசம் ஜாஸ்தி, அதீதமான ஒரு பாசம், யாரை பார்த்தாலும் ஒரு அன்பை கொட்டிடுறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறது, அந்த அன்பு கடைகள்லாம் ஒன்று ஏங்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு கமாண்டிங்காக பேசுகிறது, உள்ளூரை வந்து இன்டைரக்டாக, ஏன்னா வந்து சூரியன் இப்போ கேது சாரத்தில் ஒரு 13 நாள் போகுங்க. ஸோ அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா உள்ளூரை டைரெக்டாக வந்து ஹிட் பண்ணாமல் பின்னாடி கொஞ்சம் கோல் மூட்டுறது, கொஞ்சம் வந்து நமக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா கோல் மூட்டுறது பின்னாடி பேசுவாங்க உங்கள் ஓவராக, ஏதாச்சும் பின்னாடி ஒரு கதை கட்டுறதுன்னு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்கள் மொபைல் நோண்டுறது, உங்களுக்கு தெரியாமல் இந்த கேமரா வைக்கிற இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது புதன் வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் பேச்சில் வந்து ஒரு கமாண்டிங்காக பேசுவீங்க, இப்படி தான் பண்ண முடியும்னா அப்படின்னு சொல்லி இந்த எரிஞ்சு விடுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதை வந்து மற்றவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். உங்களுக்கு 3ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது, ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய தாயாருக்கு வந்து ஏதாச்சும் வருமானம் வரணும், பணம் வரணும்னா வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா
4க்கு 11 போது நிலபுலன்களாலும் வண்டி வாகனாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் தரும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா 5-11 வந்து சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு, பக்தி பரவசமாகிறது, புதிய குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள்லாம், வம்சம் செழிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு 11லும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், புதிய கடன்கள் லோன்கள் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து ஒரு கருத்து பேதங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுறது, இவங்க குடும்பத்தை பற்றி அவங்க திட்டுறது, அவங்க குடும்பத்தை பற்றி இவங்க திட்டுறதுன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்குங்க. 8ல் வந்து சனி. ஸோ 8ல் உள்ள சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஏதாச்சும் எவனாச்சும் வந்து கொளுத்தி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது 9ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து சனி வந்து 8ல் இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் வந்து பெருத்த விபரீத ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் பெரிய லாபங்கள், பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகளை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், ஸோ பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள்லாம் இருக்கும். ஸோ நண்பர்கள் சொல்லால் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது, சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும். சூரியன் வந்து 2ல் இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு அதிகாரப்பூர்வமாக நல்ல கமாண்டிங்காக இருப்பீங்க. நல்ல ஒரு எல்லாரையுமே வந்து ஒரு வேலை வாங்குறது, குடும்பத்தில் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது 2-3 தொடர்பு இருந்தாலே கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் புதன்கிழமைகளில் வந்து சந்திராஷ்டிரம பீரியடாக இருக்கிறதுனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க, பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கடகலக்கணமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தின் பெரிய வாய்ப்புகள், நல்ல லாபங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். 9ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அந்த சேஃப்டி மெஷர்ஸு வேலையில் பார்த்துக்கணும். அதே மாதிரி அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. கடகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி அதனால் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 9ஆம் அதிபதி 11 வெளிநாட்டில் இருக்கும் நல்ல சிறப்பான விஷயங்கள் வந்து குரு தசாபுத்தி அந்த நடுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு போய் வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து குருவின் சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய விபரீத ராஜ யோகனையும் வராத காசு திடீர்னு வர்றது, திடீர் அதிர்ஷ்டங்களோ சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கி அது ஒரு அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. சின்னதாக நல்லா பிடிச்சிங்க, ஒரு சின்ன அமௌண்ட் வேணால் லாட்டரி டிக்கெட் வாங்கி பாருங்கள், கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் கமாண்டிங்காக எடுத்துரைஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாராச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள் மேலே வந்து ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கடகலகனமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
2இல் இருக்கார். ஸோ 11ஆம் அதிபதி 2இல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4-11 நல்ல சொத்துக்கள் வாங்குறதுக்கான புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் நடக்கணும். டெய்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 2ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும். நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குடும்பத்திற்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கடிஞ்சு பேசுவீங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுவீங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பீங்கன்றதா உண்மையான விஷயம். மற்றபடி உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தம், தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையிலையும் தொழிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய பண்ணுவீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி நல்லா பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது 4-9ஆம் அதிபதி வந்து 10ல் இருந்தாலே ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஏதாச்சும் பேராசை காட்டி நம்மளை ஏதாச்சும் மாட்ட விட்டுருவாங்க. ஏன்னா என்றைக்குமே பேராசையில் வந்து நம்ம கொஞ்சம் அபரீதமாக அகலக்கால் வச்சு மாட்டிப்போம். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் வந்து நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா 8ஆம் அதிபதி சாரத்தில் குருவுடைய சாரத்தில் போகும்போது சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன ஈகோ கிளாஷஸ் இருக்கிறது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாச்சும் வந்து நெருக்கடிகள், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புகள், அதனால் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான ஒரு நல்ல லாபங்கள் வர்றது, நிலபுலங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா அப்பாவனால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய வளர்ச்சிகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும்போது நண்பர்களால் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. நண்பர்களாலும் பெரிய லாபங்கள் வேணுங்கிறதுக்கான பிடிவாதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து நான் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இன்டர்னலே வந்து கொஞ்சம் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் வந்து திங்கள் செவ்வாயில் பிரயாணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ திங்கள் செவ்வாய் புதன் வர கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா சந்திராஷ்டம பீரியட் போது ஏதாச்சும் இடவரமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து 4-9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ கணவன் மனைவிகளையும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவரவர் குடும்பங்களை உள்ளே வந்து அந்த சண்டையிலே வாக்குவாதங்களில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அவங்களால வந்து பிரச்சனை பெருசாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக இருந்து குருவின் சாரத்தில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கணவன் மனைவியினோட வந்து தேவையில்லாத மன உளைச்சல், டென்ஷன்ஸு, வாக்குவாதங்களுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க பார்த்தா புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது அந்த பிடிவாதத்தை ஏற்படுத்தும். பெரிய பணம், இந்த பணம் இருந்தால் தான் நான் செய்வேங்கிற ஒரு பிடிவாதங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 2ல் இருக்கும்போது
அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறதுக்கான விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுவோம், கராராக நடந்துப்போங்கிற எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா அதனால் நமக்கு ஒரு விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து ராசியிலேயே தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வக்கரமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும். உங்களுக்கே வந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆய்வுன்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. அந்த வக்கரம் பண்ணும்போது கொஞ்சம் கராராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், டிலேடு. ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தால் கொஞ்சம் டிலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 2ஆம் அதிபதி 12 குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறது, கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9இல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கு வந்து வெளிநாடு பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம், அம்மா அப்பா உறவுகள்லாம் வந்து சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து நம்ம நினச்ச டைமுக்கு போகாத ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம நினச்ச டைமுக்கு எதுவுமே பண்ண முடியலைங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்களாக இருக்கும். மனைவியோட முயற்சிகள் வந்து பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மனைவியோட ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபடும். யாராருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி ஆனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12இல் இருக்கும்போது நிறைய விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து 9ஆம் அதிபதி வந்து 12இல் இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி ராசி. ஸோ உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் வந்து 12இல் இருக்கும்போது நிறைய விரயங்கள். ஸோ உங்களுக்காக விரயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் வந்து பெனால்ட்டிலாம் கட்டுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதே நேரத்தில் வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளே நல்லா இருக்குங்க. வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியான 3 8ஆம் அதிபதியாக இருப்பார். 9இல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோ, அது மட்டும் இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியும், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிடிவாதத்தால் வந்து ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 9இல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவியினோட வந்து ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் அதனால் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து 6இல் இருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம். ஸோ அங்கங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, வேலை விஷயமாக கொஞ்சம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12இல் வந்து விரயம் வர. ஸோ அப்போ வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நம்ம நினச்ச டைமுக்கு அந்த வேலை முடியலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது 12ஆம் அதிபதியாக வருதுங்க. ஸோ ராசி அதிபதி 12இல் இருந்தாலே நம்ம கொஞ்சம் செலவுகளை இழுத்து விட்ருவோம். அது மட்டும் கேதுவுடைய சாதனமாக கேது வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது அதனால் சின்ன மன உளைச்சல், இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள், சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது பெனால்ட்டி அடிச்சிருவாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12இல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக வரும். குடும்பத்திற்காக ஒரு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 11இல் இருக்கார். ஸோ எப்படி இருக்கும்போது 8ஆம் அதிபதி 11 விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது.
ஏதாவது வராத காசு, ஏதாவது லாட்ரி டிக்கெட் ஏதாவது சின்னதாக வாங்கிக்கலாம். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும். அதுவும் உதாரணமாக யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப நல்லாயிருக்கும். 2ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது செவ்வாய் சுய சாரத்திலே போகும்பொழுது கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, கணவன் மனைவிக்கு நடுவில் அவங்க குடும்பத்தாருக்கு நடுவில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம், ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் பிரச்சனை வர்றதுக்கு அதனால் ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகளால் அவங்கள யாரையும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் ப்ராப்ளத்தில் அவங்கள இன்வால்வ் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு, ஸோ அது வந்து 8ல் இருக்கும்பொழுது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரால் கொஞ்சம் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா 3 நாளே ஒரு சின்னதாக ஒரு பிரயாணங்களையோ இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவங்ககிட்ட வந்து எதாவது லூஸ் ஸ்டாக் விட்டிங்கன்னா அவன் எதாவது போட்டு கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனால ரொம்ப கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயாருடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நிலபுலங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 5ல் சனி வக்கரமாக இருக்கிறது. ஸோ என்றைக்குமே 4ஆம் அதிபதி 5ல் தான் என்னென்னா குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாகவும் அடமெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகள் நமக்கு காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மனவேதனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை, கடன் சம்மந்தமான விஷயங்கள், நோய்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து காசு பணம் அதெல்லாம் வந்து போனால் கூட அதுக்கப்புறம் சம்பாதிச்சிக்கலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மை பொறுத்தவரை ஒரு எக்ஸசைஸு, பாடியை வந்து கொஞ்சம் ஃபிட்னஸாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ உடம்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு. என்ன காசு இருந்தாலும் அது அனுபவிக்கிறதுக்கு உடம்பு வேணும். ஸோ உடம்பு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக அது கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நிறைய யூடியூப்ஸ்லேயே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, யூடியூப்பில் தப்பான விஷயம் இருக்குது. ஸோ எல்லாமே அது கரெக்ட் தானான்னு செக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து உடம்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை பொறுத்தவரை 45 நிமிஷம் வாக் போதும். ஸோ 45 நிமிஷம் வாக்கு, ஒரு வேளை உணவை கட் பண்ணிவிடுங்க. நைட்டு ஒன்று சாப்பிடாமல் சும்மா பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போனீங்கனாலே போதும். ஒரு 45 நிமிஷம் வாக்கும் நைட்டு ஸ்கிப் அவுட் பண்ணிட்டீங்கனாலே உடம்பு பர்ஃபெக்ட் ஆகிடும். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ அது பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நல்ல ஸ்டாமினா, நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உடம்பு கொஞ்சம் படுத்தும், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, இதில் ஏதாவது ஒன்று தான் வரும், ஓகேங்களா. ஸோ தாய்மாமன் ஒரு வகையால் வந்து ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த குழந்தை கணவன் மனைவிகளோட வந்து சின்னதாக அவங்க குடும்பத்தாரால் நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 விபரீத ராஜயோகம். ஸோ அதுவும் நம்ம சொல்லிட்டோம். ஸோ நல்ல ஒரு விபரீத ராஜயோகங்கள், பெரிய அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும். 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். தந்தை சார்ந்த விஷயங்கள், அப்பாவுடைய சொத்துக்களோ அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது பணம் வரணும்னா வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் டிலேடாக வரும்போதே மற்றபடி வரும். 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து எப்போனா கிட்டத்தட்ட வந்து ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களும்போது, ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. லாபங்கள்லாம் நல்ல லாபங்கள், சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் நடக்காது, பிரச்சனையாக இருக்குங்கிற விஷயங்களும் முடிஞ்ச எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிற பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கும். நல்ல அதிகாரப்பூர்வமான நல்ல ஒரு பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. லீகல் சட்ட ரீதியான விஷயங்கள், சட்டத்தை லீகலாக இருக்கவங்க, ஒரு ஜட்ஜு, ஒரு லாயர்ஸு, அந்த மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியானோ சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம். வாரத்தின் இறுதி பகுதியில் மட்டும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். வந்து செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்பொழுது
கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். ஆனால் இதனால் வந்து இப்போ அவங்க குடும்பத்தாரை உள்ளே இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதனால் நிறைய பிரச்சனை பெருசாகும் போலே கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 6ஆம் இடத்துல இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து நிறைய வேலை பலு யாவது டென்ஷன் பண்ணுறாங்களாங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். துலா லக்னமாக வந்து குரு தசாபத்தினும் குரு வந்து 8ல் இருக்கிறார். ஸோ 3, 6, 8நாலே பக்கத்து வீட்டுக்காரால் பிரச்சனை, வேலையில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எதாவது போட்டு கொடுக்கறதுனால பிரச்சனை, ஒரு அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ ஏதாவது தப்பாக கையெழுத்து போட்டு அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கொஞ்சம் ஓப்பனாக பேச பாருங்கள். ஸோ எஸ்கேப் ஆகி போகிறேன்னு சொல்லிட்டு அதில் மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் 8ல் போகும்போது கொஞ்சம் குழந்தையோட நடவடிக்கைகள் நம்மளை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 பெருத்த லாபங்கள் எல்லை தரதுமே வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து கிளியர் ஆகி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 12ல் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள், சட்ட சிக்கல்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. துலா லக்னமாக இருந்த சுக்கிர தசாபுத்தின சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், விபரீத ராஜ யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொல்லலாம் நல்ல விஷயம் தான். 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லது. காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விற்காது ஒரு நிலம் விற்று அதனால் காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய வண்டியை போட்டுவிட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி ரொம்ப சிறப்பாக வரும். குழந்தைகளோட முயற்சிகளும் பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது 7ஆம் அதிபதி 10ல் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சுயசாரத்தில் போகும்போது பெரிய லாபம் பெரிய வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து யாரெல்லாம் புதன் தசாபுத்தியானோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை மாமியார் வீட்டில் விருந்துகள்லாம் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஸோ நல்ல பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கும் சிறப்பான வளர்ச்சியை கொடுப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனியில் மட்டும் வந்து அப்பாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மெனக்கெடுகள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருந்து கேதுடைய சாதனம் பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு டென்ஷன் இருக்கும்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புக்கு, ஆனால் லாபகரமாக இருக்குங்கிறத எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ல் வந்து கேது. ஸோ ஆன்மீக சுற்றுலா சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது சுற்றுலா போனால் பிரயாணங்கள் மேற்கொள்ளணுங்கிற எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நண்பர்களோடு வந்து ஒரு புனித யாத்திரை ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தியான 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிற சூரியன் வந்து பெரிய வாய்ப்புகளையும் பெரிய லாபங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான சந்திரன் சிறப்பான இடங்களில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். வாரத்தின் இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்குது. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கேட்ட இடத்துல காசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சமாக சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் தான் எல்லாமே சரியாடுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து 5ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் கடன்கள் வாங்குறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து 7ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு சொத்துக்களை ஏதாவது லோனில் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம். பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்கலாம். புதிய வண்டி பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினும் புதன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க. இந்த லாபம் இருந்தால் தான் கொடுப்பேன்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திங்க் ஓவர் பண்ணிக்கிறது நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருந்து அவர் வந்து 7ஆம் அதிபதியாக வரும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகளும் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. என்ன அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலங்கள் விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலங்கள் நல்ல வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனியில் மட்டும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் ரொம்ப சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து சிறப்பான ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மன உளைச்சல் ஏற்படுறது குழந்தைகளுக்கு உங்களுக்கு சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆகணும்னு வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கிறார். ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட முயற்சியெல்லாம் பெரிய வெற்றிகள் அடைஞ்சு அதனால் ஒரு குதூகலமும் சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. 3ஆம் அதிபதி 4ல் வந்து பழைய சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு பழைய வண்டிகள் விற்று புது வண்டிகள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் இருக்க புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க. ஆனால் லாபங்கள் வரணும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் எதாவது பெரிய கடனில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசா வந்து பெருத்த லாபங்கள் 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி இருந்தாலும் 10ல் உள்ள சுக்கிரனுடைய சாரத்திலேயே இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்க 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரர் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி குழந்தைகளோட வெற்றிகள் குழந்தைகளோட ஒரு வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் நிறைய ஒரு சுற்றுப்பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 7ஆம் அதிபதி வந்து இப்போ 9ல் இருக்கும்போது மனைவி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் போகிறது வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான என்னென்னா ஒரு உங்களுக்கு முயற்சிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக மன உளைச்சல் இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு அதனால் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்பா கொஞ்சம் கடுகடுன்னு பேசுறதை வந்து தவிர்க்க முடியாது. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் வந்து தொழில் வந்து அலைச்சல்களும் வர வேண்டிய விஷயங்கள் வேகமாக வரலையேங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களும் வெற்றியும் கொடுப்பதற்கான வாய்ப்பு. அப்பா சம்பந்தமான உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக அலைச்சல்கள் இருக்கும், சில வர வேண்டியது வந்து கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா ரொம்ப கமாண்டிங்காக இருப்பார். அப்பாவுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ அப்பாவுடைய லீகல் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தி சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் குடும்பத்தில் வந்து சின்ன விஷயங்கள் தர்க்கங்கள் ஏற்படுத்துறது, இளைய சகோதரர் டென்ஷன் ஆகுறது, வீடு வாசல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினும் செவ்வாய் வந்து 6ல் இருக்கா. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது வேலையில் கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபதம் ராகு வந்து 4ல் இருந்து அது வந்து 3ஆம் அதிபதி சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாய்காருக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்தி அதனால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து இருக்கார். ஸோ சனி வந்து உங்களுக்கு 3ல் இருக்கார். அது குருவின் சாரம் 6ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு சொத்துக்கள் அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த விற்பனை சம்மந்தமான விஷயம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ அப்பாவுடைய விஷயம் கொஞ்சம் பிடிவாதம் சின்ன பிடிவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வேலையிலும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி என்னங்க ஒரு நல்ல பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அது 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சுணக்கமான பேச்சு, அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் பெரிய விஷயங்களை நோக்கி உங்கள் பிரயாணம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் 2ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க. ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேனாச்சும் வெளியூர் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் வருவதற்கான சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது வந்து சுயசாரத்தில் போது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து நம்மளை படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் இருக்கும். நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா கணவன் மனைவியோட ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து அங்கே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாசஸ் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அப்பா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருங்க. பக்கத்து ஒரு சீட்டுக்காரன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான புதனும் அங்கே வந்து 8ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் தான்.
ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 8 இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது விபரீதமான பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி நம்மளை மாட்ட விட்டுருவாங்க. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள், உங்களோட குழந்தைகளுடைய வெற்றியெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து யாரெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சுக்கிர தசாபுத்தினாலும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்ட ரீதியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் வந்து மன உளைச்சல் இருக்கும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஏன்னா வந்து அந்த சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயம், நல்ல லாபங்கள், ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3இலிருந்து சனியுடைய சாரத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம மொபைல் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகணும்னா தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மூத்த சகோதரர் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் அவரது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா, எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினும் சனி வந்து 2ஆம் அதிபதியாக இருந்து அது வக்கரமாகும்போது பிடிவாதமான பேச்சுக்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், அக்கத்தில் பேசுகிறது வந்து தேவையில்லாத லூஸ் டாக்ஸ் விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்துடும். புதன் வந்து 6 9ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது வேலை செய்பவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேனாச்சும் வந்து சட்ட ரீதியான விஷயங்கள், புதிய புதிய ஆர்டர்ஸ்லாம் வந்து கம்பெனியில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் ரொம்ப கவனமாக. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து சட்ட ரீதியாக லீகல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். விசா சம்மந்தமான விஷயங்கள், ஒர்க் பர்மிட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ஸோ மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5 10ஆம் அதிபதி 8இல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மெனக்கெடுக்கிற டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரிய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது படம் காட்டி நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயங்க. நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியிலே சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். அதுவும் வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை நோக்கி எண்ணம் போகும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும். புதிய சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் விற்பனை, சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 9ஆம் அதிபதி, அது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாங்கி விற்கிறவங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி வந்து 7இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்கரமாக 7இல் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன கருத்து பேதங்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் புதன் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. குழந்தைகள் விஷயங்களையும் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், ஒன்று நல்ல விஷயங்கள். வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வந்து விரயங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். வாரத்தின் திங்கள் செவ்வாய் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து சிறப்பாக இருக்கும்போது, அதுவும் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுயசாரத்திலே இருக்கும்போது நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் அதிபதியான குரு நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்களோ வண்டி வாகனம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து புது பலன்கள் தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சிறப்பான பலன்களை கொடுக்கலாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். காரணம் சூரியன் கேதுடைய சாரத்தில் இருந்து அது கேது 8ல் இருக்கும்போது நிறைய ஒரு டென்ஷன்ஸ் மனைவி சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க குடும்பம் சார்ந்தவர்களால் நமக்கு ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கோ. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துருந்துங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4லிருந்து 3ஆம் அதிபதி 4 சொத்துக்கள் விற்பனை அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மறுபடியும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வர்றதுக்கு பெரிய ஒரு உத்தியோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதுக்கான முயற்சிகள் இருக்கும். பட் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதை பற்றி ஒன்றும் போட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. மகர லக்னமாக வந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 2/14 நாளில் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப ஏற்படுத்தும். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து வக்கரமாக இருக்கும், பிடிவாதங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு அலைச்சல்கள் தேவையில்லாத பிடிவாதத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அப்பா அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் வந்து எமோட்டாக நடந்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு எமோஷன்ஸுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விசேஷங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா 8ல் உள்ள கேது வந்து தேவையில்லாத எமோஷன்ஸும் வழக்குகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கும் தேவையில்லாத மன உளைச்சலையும் டென்ஷனையும் பிடிவாதம் ஒரு தனி ஈகோ வந்து அதனால் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் தேதி புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நம்மளால் நல்லா இருக்குது. மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்திற்காக நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருந்து வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனம். வேலையில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கவனம். அது மட்டும் இல்லாமல் கடன் சம்மந்தமான விஷயங்கள் உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியால் வந்து ஒரு மன உளைச்சல்கள் ஒரு பிடிவாதம் அவங்களோட பிடிவாதத்தால் நம்ம ஒரு டென்ஷன் வர்றதுக்கான இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி பலத்தோடு கேதுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நல்ல வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் யாருக்கும் அந்த சூரிய தசாபுத்தி அந்த வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுத்தா கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 7ஆம் அதிபதி புதன் வந்து 6ல் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வேலையாட்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெண்கள் யாராச்சும் வந்து தெரியாத பெண்களோ ஏதோ பெண்கள்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதனால் நமக்கு வந்து ஒரு கெட்ட பேர் கிடைக்கும்ன்றனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறதுனால நீங்களாக பெண்களாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது.
ஸோ அதுக்கப்புறம் 9. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி குரு வந்து 3ல் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு மேலே வந்து எல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சனி வந்து வக்கரம் வந்து கொஞ்சம் 12ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள், ஸோ பெரிய லாபங்களை நோக்கி நம்ம போவோம். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல்கள், கேள்வியில் அதிகமாக நம்ம பதில் சொல்கிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடச்சாலும் ரொட்டேஷனாக போகுதுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம்னா நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்கள் கொடுத்தா சின்ன செலவில் வந்து வந்துடும். ஸோ அதை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. அதுவே எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் சிறப்பான வளர்ச்சி நல்ல வெற்றியை கொடுக்கும். அப்பா சார்ந்த ஊரில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களுக்காக நம்ம வந்து மெனக்கெடுவோம். அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். பட் இன்றைக்கி போடுற விதை கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கா. ஸோ அது 3ல் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள், தொழில் ஒப்பந்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு வெள்ளிக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து வக்கரமாக இருக்கும்போது 11 வருகின்ற லாபங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்க மீன லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனங்கள் வாசல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாபத்தினா கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 7ல் இருக்கும் கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் மனைவி வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து 6ல் இருக்கும்போது என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதி 6ல் வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்திடும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், யாராவது ஒருத்தர் வந்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் மீன லக்னம் சுக்கிர தசாபதியான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பிரசன்னம். ஸோ பிரசன்னம்னா நிறைய பிரசன்னங்கள் இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க. ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம். ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க. அந்த சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம். அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்பூல பிரசனம். தாம்பூலம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள், ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்பூலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது. அதில் வந்து இந்த வெற்றிலையோடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த 12 பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெற்றிலையை வச்சே சொல்ல முடியும். அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முழு கொட்டைப்பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும். ஸோ அதனால் பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க. ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்கை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா, நீங்கள் வரல ஒரு நீங்கள் இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோமே, வந்தோடனே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும். ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க, உங்களுடைய சூழ்நிலை என்ன,
என்ற விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும். இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திதி சூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க. நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதி சூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றதை வந்து அந்த திதி சூன்யமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிடுங்க. ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம். ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க. ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை. ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். ஒரு பிரசன்னம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த உடனே டக்குன்னு வரும். இதுதான் பிரச்சனை, இந்த சூழ்நிலை தான். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு நீ பெரிய பெரிய ஆள். ஸோ மகாதேவர் ஐயர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க. அவர் வந்து அந்த சோழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அதே மாதிரி கோயில் பிரசன்னத்தில் வந்து பார்த்தா பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அதை பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள். ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது, இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசன்னம் போடுவாங்க. ஸோ அந்த பிரசன்னம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனையும் வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு, அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா, அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த சிலையில் வந்து கை வந்து உடைஞ்சிருக்கு, கை வந்து தேஞ்சிருக்கு, பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு, முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசன்னத்தில் வந்துருங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேஸாக சொல்கிறது. கோயில் பிரசன்னங்கிறது வந்து நிறைய செலவுகள் ஆகும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலில் அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து தெய்வத்தை கட்டிடுவாங்க. மிளகை வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி குலதெய்வம். ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலியமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜிகே அவர்கள். ஸோ கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. நமக்கு கூட அந்தளவுக்கு டெப்த்து கிடையாது. அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக. நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம். ஸோ குலதெய்வன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோடு சொல்லுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசன்னத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் விஷயமேங்க. அந்த தீர்வு வந்து 3, 7, 11 பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும். கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு 70% வந்து, ஏன்னா 100% இதுக்கும் தீர்வு கிடையாது, ஒரு 70% வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும். ஸோ இதுதான் மூதாதையர் செஞ்சுருக்காங்க, இதுதான் அவங்க வழியாக வந்திருக்கு, இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம். இது உங்கள் ஜோசியமே தேவையில்லை, உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்துடலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை, நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனால் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லைங்க, எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசன்னம் மூலியமாக போய் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.